பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் திருமலா. சார், சைதை துரைசாமி எம்ஜிஆருடைய நினைவு நாளை ஒட்டி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நாளிதழ்கள்லாம் வந்திருந்தது. 1984 எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர முயற்சித்தார். ஒரு 12 பேருக்கு இளைஞர்களுக்கு அமைச்சராக்கக்கூடிய ஒரு திட்டம் அது. அப்படி கொண்டு வந்திருந்தாருன்னா அது மிகப்பெரிய கட்சியில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பேசுறாரு. அந்த 12 பேர்ல செங்கோட்டையன், சைதை துரைசாமி உள்ளிட்ட ஒரு 12 பேரை சொல்றாரு, ஏவாவேலு உள்ளிட்டவங்களை. அப்படி திட்டம் ஏதாவது இருந்ததா எம்ஜிஆர் இருக்கும்போது? அப்படி கொண்டு வந்திருந்தா அதுல பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குமா? சைதை துரைசாமி அவர்களும் நானும் 2 பேருமே 84 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தோம். அவரும் சட்டமன்றத்துக்கு முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். நானும் சட்டமன்றத்திற்கு முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அன்றைக்கு புரட்சி தலைவர் அமெரிக்க மருத்துவமனையிலிருந்து திரும்பி வந்தவுடன் அமைய போகிற அந்த அமைச்சரவையில முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இருந்தது உண்மை. என்னிடத்தில் கூட அமைச்சரவை பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறது, தயாராக இருங்கள் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலமில்லாமல் இருந்த காரணத்தினால அன்றைக்கு அவர் அந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த அந்த காலகட்டங்கள்ல இருக்கிற அதே அமைச்சரவை நீடிக்கட்டும் என்று ஒரு முடிவு எடுத்ததுனால அன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா இலாக்கா இல்லாத முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருப்பார் என்று பத்திரிகைகள் எழுதியிருந்தது. அவரால் செயல்பட முடியாதுன்னு எழுதியிருந்தாங்க. அதனால எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்தார்னா, எந்த மந்திரி கிடையாது, அவர் ஒருத்தர் தான் அமைச்சர். அவர் மட்டும் அமைச்சராக முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு யாருக்குமே அந்த அமைச்சர் பதவியே இல்லை. அது போல இருந்தது அந்த ஒரு 15 நாட்களுக்கு. அதன் பிறகுதான் அமைச்சரவையை விரிவாக்கம் செய்தார். அதே அமைச்சரவை தொடரட்டும் என்று ஒரு முடிவெடுத்தார். அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் முக்கிய அமைச்சர்களாக அன்றைக்கு இருந்த திரு ஆர்.எம். வீரப்பன், அரங்கநாயகம் போன்றவர்கள் எல்லாம் ஒரு 10-12 பேர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு மாற்றம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எப்படி இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விரும்பியது இளைஞர்களிடத்தில் இந்த இயக்கம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இப்ப நான்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு அந்த இளைஞரணியில என்னையெல்லாம் அடையாளம் கண்டு அந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசியதே, கட்சியினுடைய எதிர்காலம் நீங்கள் தான். இந்த இயக்கத்துக்கு எந்த சோதனை வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் களத்துக்கு முன் வந்து இந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த அடிப்படையில தான் இன்றைக்கும் இந்த இயக்கம் வலிமையானதாக இருக்க வேண்டும், எம்ஜிஆர் வழியில் பயணிக்க வேண்டும், அவர் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற வகையில என்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாஜகவுடன் கூட்டணி வந்தால்தான் அதிமுக வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. வேறு அதிமுகவுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்றது தானா, இல்ல பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தாலே ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குதா? அந்த கருத்துல எனக்கு தினகரன் சொல்லுகிற கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, பாஜகவோடு எந்த விதமான கூட்டணியும் இல்லை என்கிற வகையில அதிமுக, ஏன்னா அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கியதே சாதிக்கும் மதத்திற்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட கட்சியாகத்தான் அதிமுக உருவாக்கினார். பாஜக என்பது ஒரு மதவாத சக்தியாக இன்றைக்கு மக்களால் பார்க்கப்படுகிறது. அடுத்து பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த பல மாநிலங்களில் அந்த கூட்டணி கட்சிகள் எப்படி பலகீனப்படுத்தப்பட்டிருக்கிறது, சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, சிதைந்திருக்கிறது என்பதை இந்திய அரசியல் வரலாறு நன்கு எல்லோருக்குமே அது உணர்த்தி இருக்கிறது. அதனால பாஜக இல்லாமலே ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் வருகிற தேர்தலில் ஆட்சி அமைக்கிற பலத்தை நிச்சயம் அதிமுக பெறும். திரு தினகரன் அந்த கருத்தை சொல்றது
அவருக்கு பாஜக அனுசரணையாக இருக்கிறது என்பதற்காக அவர் மீதும் அவர் குடும்பத்தை சார்ந்த சசிகலா போன்றவர்கள் மீதும் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்நிய செலாவணி மோசடி வழக்குகள் இருக்கு, வருமான வரித்துறை வழக்குகள் இருக்கு, சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கு. அதற்காக அவர் இந்த கருத்தை சொல்றார். இதே தினகரன் ஆர்கே நகர்ல அந்த தேர்தலின் பொழுது சொன்னது என்ன? என் உயிர் உள்ள வரை பாஜகவோடு நான் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டேன், ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. பேசுனது அதே தினகரன் தானே. அப்ப இன்றைக்கு எப்படி இந்த கருத்தை சொல்றாரு? அது அவருடைய சுயநலமான கருத்து. இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயங்கினாக்க நான் கூட போட்டியிடல அப்படின்ற மாதிரி 2026 சொல்றாரு. அந்த தியாகத்துக்கு நான் தயார் அப்படின்றாரு. அப்ப பாஜகவோட வந்தாதான் அதிமுகவுக்கு வாய்ப்பு அப்படின்ற நிலைப்பாட்டுல சொல்றாரு. அத இல்ல, அதிமுக அப்படி நினைக்கல. தினகரனை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஆள் பிடிக்கிற ஏஜென்ட்டாக தற்பொழுது பணியை துவக்கி இருக்கிறார். அரசியல்ல அவர் இப்ப புதிய ஒரு பரிணாமம், புதிய ஒரு அவதாரத்தை எடுத்திருக்கிறார். அதை எந்த அதிமுக தொடனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக இல்லாத கூட்டணி, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை, இதுதான் அதிமுகவுக்கு தேவை. ஒன்றுபட்ட அதிமுக, சாதிக்கும் மதத்துக்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட தலைமை, அப்பாற்பட்டதாக அதிமுக வழிநடத்தப்பட வேண்டும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, பாஜக கூட்டணிக்கு வராமல் தனித்து போட்டியிட்டால் மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவாக அதிமுக செயல்படுவதாக அர்த்தம் அப்படின்றார். அப்ப ஜெயலலிதா அம்மா காலத்துல மறைமுகமா திமுகவுக்கு உதவுனாங்களா என்ன? இப்ப ஜெயலலிதா அம்மா காலத்துல அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்ல, அது அப்ப மறைமுகமாக திமுகவுக்கு உதவுனாங்களா? இதெல்லாம் திரு தினகரன் அவர்கள் ஒரு தனக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவத்தை பாஜகவிடம் பெற வேண்டும், தன் மீது தன் குடும்பத்தின் மீது இருக்கிற அந்த வழக்குகளிலிருந்து அவர்கள் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிற கருத்துக்கள். அரசியல்ல அதிமுக எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பேசப்படுகிற கருத்துக்களாக அவை இல்லை. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துல விசாரணை நடத்தணும்னு நீதிமன்றத்துல சொன்னாங்க. நீங்களும் அந்த தேர்தல் ஆணையம் முன்னாடி கோரிக்கை வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் அங்க தேர்தல் ஆணையத்தில் சென்றீர்களா? நிச்சயமா தேர்தல் ஆணையம் என்னுடைய மனுக்களையும் பரிசீலனைக்கு எடுத்திருக்கிறார்கள். என்னுடைய வாதங்களையும் நேரடியாக அவர்கள் கேட்டாங்க. நானே நேரில் ஆஜராகி என் தரப்பு நியாயங்களை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்களில் இன்றைக்கும் அதிமுக சட்ட விதிகளை பாதுகாக்க வேண்டும், எம்ஜிஆர் அதிமுக தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை பாதுகாக்க வேண்டும், எம்ஜிஆருடைய இயக்கம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு வலிமையானதாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த இயக்கத்தின் எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அந்த வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் என்கிற கருத்துக்களை அந்த விதிகளில் எடப்பாடி பழனிசாமி தான் மட்டுமே போட்டியிடுகிற வகையில செய்த திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிற கருத்தை தேர்தல் ஆணையத்திடத்துல நான் வலியுறுத்தி இருக்கேன். அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைக்கிறது அதிமுக தொண்டர்கள் யாரும் ஏற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய அனுபவத்துல இந்த 2026 தேர்தல்ல அதிமுக யாருக்குடன் கூட்டணி வைத்தால் ஒரு வலுவான வெற்றியை வலுவாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல்ல அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக மக்கள் மத்தியில ஒரு பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், மக்களின் பார்வையில் மக்களுக்கான அந்த அரசியல் தோற்றத்தில் ஒன்றுபட்ட அதிமுகவாக, உட்கட்சி பிரச்சனைகள் அற்றதாக, எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு பயணிப்பதாக ஒரு பர்செப்ஷனை, அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும். இத முதல்ல செய்தாலே மக்கள் நம்மை அங்கீகரிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், நமக்கு வாக்களிக்க அவர்கள் தயாராக இருப்பாங்க. இது முதல். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் மற்ற கட்சிகளும் அதிமுகவை தேடி வருவார்கள் கூட்டணி அமைப்பதற்காக. ஒரு வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டால் நிச்சயமாக பல கட்சிகளும், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லோருமே, இப்ப சமீபத்துல புதிதாக அரசியல் கட்சி துவக்கியவர்கள் எல்லோருமே அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று முன் வருவாங்க. ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் அது வலிமையாக தேர்தலில் வெற்றி பெறுகிற கட்சியாக பார்க்கப்படும், திமுக கூட்டணிக்கு ஒரு மாற்று சக்தியாக பார்க்கப்படும். அந்த சமயத்துலதான்
மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு நம்மை தேடி வருவார்கள். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் 2026 தேர்தல்ல பாஜக வேண்டான்றது உங்களுடைய நிலைப்பாடு. ஒருவேளை அங்கு பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணுமா, இல்ல விஜய் கட்சி ஒரு அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு வச்சா ஒரு அந்த தோற்றம் எப்படி இருக்கும்? அதாவது பாஜகவோட கூட்டணி வைத்தாலே திரு ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் அல்லது திமுக கூட்டணிக்கும் வெற்றி மிக எளிதாக அவர்களுக்கு அமைந்துவிடும். அவர்கள் பிரச்சாரமே 12 ஆண்டுகள் மத்தியில் ஆளுகிற பாஜகவின் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள், அவர்கள் மீது இருக்கிற அந்த மதவாத குற்றச்சாட்டுகள், சிறுபான்மையினர் ஒடுக்குமுறை அடக்குமுறை போன்ற குற்றச்சாட்டுகள். அப்ப சித்தாந்த அரசியல் களமாக தமிழக அரசியல் களம் திராவிட சித்தாந்தங்களுக்கும் இந்துத்துவ சித்தாந்தங்களுக்குமான அரசியல் களமாக அது பார்க்கப்பட்டு பாஜகவை அவர்கள் எதிர்க்கிறேன் என்கிற பேர்ல பாஜகவை கூட்டணியில் அதிமுக சேர்த்து கொண்டால் அது அதிமுகவுக்கு ஒரு பலகீனமாக அமைந்துவிடும். அப்படி இல்லாமல் பாஜக இல்லாமல் நாம் அந்த கூட்டணியை அமைக்கிற பொழுது இன்றைக்கு என்டிஏல இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம அழைக்கலாம். விஜய் கூட பாத்தீங்கன்னா பாஜகவையும் எதிர்க்கிறார், திமுகவையும் எதிர்க்கிறார். அதிமுகவை தனிப்பட்ட முறையில ஆட்சி அமைக்கிற வகையில கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டு விஜய் முன் வருவாரே ஆனால் அவரை சேர்த்துக் கொள்வதிலும் தவறில்லை. அதே போல இன்றைக்கும் திமுகல ஒரு மாற்று சிந்தனையோடு கருத்து வேறுபாடுகளோடு பயணிக்கிற விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட்டணியை நாடி வரலாம். இன்னும் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். பாஜகவை திமுகவை தவிர யாரோடு வேணாலும் கூட்டணி வைக்கலாம். ஆனால் இந்த 2 பேரும் எதிர்க்கப்பட வேண்டியவர்கள். இந்த இருவரையும் எதிர்த்து வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக வெல்லுகிற ஆற்றலை பெற்றது. அப்படித்தான் 2014 ஜெயலலிதா அம்மா அந்த வெற்றியை பெற்றார். 2016 தனித்து நின்று அதிமுக ஆட்சி அமைத்தது. 2026 தேர்தலில் மைனாரிட்டி வாக்குகள் அதிமுகவுக்கு அதிக அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா திமுக பக்கம்தான் மைனாரிட்டி வாக்குகள் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இல்ல சிந்தனைகள் அப்படின்லாம் இருக்கும்போது அதிமுக பக்கம் மைனாரிட்டி வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? திமுகவுக்கு இருக்கிற பலமே மைனாரிட்டி வாக்குகள். நாம் 1 என்று வாக்கு எண்ணிக்கையில் ஆரம்பிக்கிற பொழுது திமுக 20 என்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த 18, 19%, 20% மைனாரிட்டி ஓட்டுகளை முழுமையாக திமுக பெற்று விடுகிறார்கள். அதற்கு 2 காரணங்கள். 1, மதவாத சக்தியான பாஜகவை அவர்கள் எதிர்க்க நினைக்கிறார்கள். 2, போதுமான அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யவில்லை என்று நினைக்கிறாங்க. இதை தாண்டி சிலர் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த சில முக்கிய தலைவர்கள் என்னை நேரடியாக சந்தித்து என்னிடத்துல கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுவது, நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் என்றால் மட்டும் பத்தாது அதிமுக, கூடவே நாங்கள் அளிக்கிற வாக்கு தோற்கிற கட்சிக்கு சென்றுவிடக் கூடாது. நாங்கள் வாக்களிக்கிற அணி வெற்றி பெற வேண்டும், அது ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதிமுகவில் இருக்கிற இந்த உட்கட்சி பிரச்சனைகளும் பிளவுகளும் அதிமுகவால் வெற்றி பெற இயலாது என்கிற ஒரு பர்செப்ஷன், ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் என் போன்றவர்கள் முன்னின்று இந்த இயக்கத்தை வலிமையாக கட்டமைத்து ஒன்றுபடுத்துங்கள். உங்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம். ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டு அது பாஜக இல்லாத கூட்டணியால் அமைக்கப்பட்டால் 20% மைனாரிட்டி சிறுபான்மையினர் வாக்குகளில் 15% வாக்குகளை அதிமுக பெற்றுவிடும். எங்களுக்கு திமுக அரசாங்கத்தின் மீது கடுமையான அதிருப்திகள் இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் பெரிய அளவில் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக சிதறி கிடக்கிறது, ஒன்றுபடாமல் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வருத்தம். பாஜகவை மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் என்பதுதான் வருத்தம். அப்ப அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது, உங்களை போன்றவர்கள் முன்னெடுத்து இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துங்கள், ஒற்றுமைப்படுத்துங்கள். பாஜக இல்லாத அதிமுக என்கிற என்னுடைய நிலைப்பாடு அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக பயணித்தால் நாங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறோம்
என்றுதான் அவர்கள் என்னிடத்துல சொன்னாங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்புல திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் செருப்பு அணிய போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 48 நாட்கள் விரதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு இப்படியான ஒரு திட்டம் இல்ல இதெல்லாம் வழிவகுக்குமா? அண்ணாமலை செருப்பு அணியாது இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல ஒண்ணு பெரிய மாறுதல் ஏற்பட்டுறாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டுல பல பேர் ஏழை மக்கள் சிறு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகிற பொழுது அந்த செருப்பு அணியாமல் இந்த வெயில்ல அவர்கள் நடக்க முடியாமல் செல்லுவதையெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துட்டு தான் அந்த இலவச செருப்பு வழங்குகிற திட்டத்தையே கொண்டு வந்தார். நீங்க அண்ணாமலை என்பவர் எவ்வளவு பெரிய சுயநலவாதி நீங்க ஒரு விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். செந்தில் பாலாஜியை பத்தி அண்ணாமலை இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேட்டிகள்ல பேசியிருப்பாரு. ஏதாவது ஒரு பேட்டியிலையாவது செந்தில் பாலாஜி எங்க பங்காளி, எனக்கு நாங்களும் அவரு ஒரே குலதெய்வம் கோயிலுக்கு போறவங்க, எங்க உறவினர் என்று பேசியிருக்காரா? சொல்லுங்க. இல்ல. ஆனா அண்ணாமலையோட மச்சானுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வருதுன்னு உடனே தன்னை தற்காத்து கொள்வதற்காக எந்த செந்தில் பாலாஜியை தனக்கு பரம எதிரியாக சித்தரித்தாரோ அந்த செந்தில் பாலாஜி என்னுடைய உறவினர் என்று உரிமை கொண்டாடுகிறார். அப்ப இதுல அண்ணாமலை எவ்வளவு பெரிய சுயநலவாதி பாருங்க. நீங்க செந்தில் பாலாஜி பல வழக்குகள்ல சிக்குண்டு சிரமப்பட்ட காலத்துல அண்ணாமலை சொல்லல, இது பாருங்க நான் உறவு நல்லா பார்க்கலைங்க, எங்க பங்காளி தாங்க, எங்க ஊருக்காரர் தாங்க, எங்க வீட்டுக்கு வந்திருக்காருங்க, எங்க அம்மா கையார சாப்பிட்டு இருக்காருங்க. ஆனா அரசியல்னு வந்துட்டதுக்கு அப்புறம் சித்தாந்த வேறுபாடுகள் என்று வந்ததற்கு பிறகு நாங்க அதெல்லாம் உறவுக்கெல்லாம் இங்க நாங்க பாக்குறது இல்லைன்னு சொன்னாரா? சொல்லல. தன் மச்சானுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வருதுன்னு உடனே அத சொல்றாரு. இது அண்ணாமலையினுடைய அந்த கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அண்ணாமலை என்கிற அந்த தனிப்பட்ட மனிதருடைய சுபாவங்கள் குணநலன்கள் எப்படிப்பட்டதுன்னு. அதனால அண்ணாமலை செருப்போட போனா என்ன, செருப்பு இல்லாம நடந்தா என்ன, இல்ல பூட்ஸ் கால்ல போனா என்ன, இத பத்தி எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லளவும் கவலை இல்லை. இது ஒரு பெரிய விஷயமா இல்ல. அண்ணாமலை எப்படி வேணாலும் போலாம், அண்ணாமலை எப்படி போனாலும் பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை. மற்றொரு நேர்காணல சந்திப்போம் சார். நன்றி.